ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி டேஸ்டியான பாசிப்பயிறு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. சோம்பு சீரகம் பொரிய வந்தோடனே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ பூண்டு 1 இடித்து அதையும் போட்டுக்கோங்க. இந்த பூண்டு இந்த பாசிப்பயிறு கிரேவியில் சேர்க்கும்போது செம்ம வாசனையாக வருது. உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக இருக்கறனால மல்லித்தூள் 1 ஸ்பூனும் தனி மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூள்லேயே நான் சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பாசிப்பயிரை வறுத்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு 2 கிளறிக்கோங்க. இப்போ தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு குக்கரை போட்டு மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம 3 விசில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சுவையான பாசிப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை கூடவும் சாப்பிட்லாம், சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி